எல்லா வருடமும் டிசம்பர் மாதத்துல இருந்து ஜூலை வரைக்கும் பஞ்சூர்லி பூதகோல விழா நடைபெறும். அப்ப பஞ்சூர்லி தெய்வத்தை ஆராதனை பண்ற பூசாரிக்கு பஞ்சூர்லி தெய்வமே அவர் மேல வந்து கோடாலின்ற கத்தியால ஒரு வட்டம் போட்டு பயங்கரமா கத்தி இந்த நிலத்தையும் மக்களையும் காற்றையும் நான் தான் காப்பாத்துவேன்னுட்டு பெரிய குரல்ல அறிவிப்பாரு. அதுக்கப்புறம் அவருக்கு அக்னியால ஆரத்தி காட்டி சமாதானப்படுத்துவாங்க. பஞ்சூர்லி பூவராக சுவாமியோட அவதாரமா நம்பப்படுது. எல்லா வருடமும் பஞ்சூர்லி அவரை ஆராதனை பண்ற பூசாரி மேல வரப்படுதா நம்பப்படுது. அந்த சமயம் எல்லா ஜாதி மக்களும் அந்த விழால இருப்பாங்க. அப்ப அவருக்கு சாத்வீக உணவான பால், பழம், இனிப்பு பதார்த்தங்களை நெய்வேத்தியமா படைப்பாங்க. துளுநாட்டுல இருக்க மக்களுக்கு தர்மத்தை பாதுகாக்கிற தெய்வம் தான் குலிகா தெய்வம். குலிகா தெய்வம் சாதாரண தெய்வம் இல்ல. துளுநாட்டுல தர்மத்தை மீறுபவர்களுக்கு பைரவர் மாதிரி, யம தர்மராஜா மாதிரி, அதே மாதிரி நல்லவங்களுக்கு கருணை சுரந்த தெய்வம். குலிகானா கன்னடத்துல கல்லுன்னுட்டு அர்த்தம். கைலாயத்துல பார்வதி தேவி சிவபெருமானுக்காக பஸ்மத்தை எடுத்துட்டு வந்தப்போ அதுல சின்ன கல்லு ஒண்ணு இருந்தது. அப்ப சிவபெருமான் வைகுண்டத்துல இருக்க ஸ்ரீ மகாவிஷ்ணுவோட கைகள் இது மேல பட்டதும் உயிர் வரும்னு சொல்றாரு. அதுவே குலிகாவா மாறுச்சு. சிவபெருமாள் குலிகாக்கு ஒரு வரம் கொடுக்கறாரு. நீதிக்கும் தர்மத்துக்கும் ஆதி தெய்வமா நீ இருப்பன்னுட்டு சொல்றாரு. குலிகாக்கு பயங்கரமான ஒரு பசி ஏற்பட்டுச்சு. பிரபஞ்சத்துல இருக்க பயிர், நீர், மரங்கள், இறுதியில விஷ்ணு தன் விரலையே அளித்த போது அவரின் பசி தணிந்தது. பூதகால விழால குலிகா அவதரிக்கும் போது பயங்கரமான குரல்ல கத்துவாரு. மக்கள் இந்த சத்தத்தை கேட்டு பயப்படுவாங்க. பஞ்சூர்லி மாதிரி சாந்தமான தெய்வம் இல்ல குலிகா, பயங்கரமான தெய்வம் குலிகா. குலிகா தெய்வத்துக்கு கோவம் வந்தா கொடூரமான நோய், வெள்ளம், மழை இதெல்லாம் வரும்ன்றது மக்களோட நம்பிக்கை.